உங்களை சார்ந்த மக்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. லேட்டா வர வச்சு அவங்கள வீதியில நிக்க வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் குழந்தை குட்டியோட நிக்கிறாங்கங்கிற ஒரு பொறுப்பு இல்லாம ரொம்ப அனாவசியமா நடந்துக்கிட்டீங்க. அததான் நான் கேட்டேன். நீங்க ஷூட்டிங் கரெக்டா போயிடுற. ஏன் அந்த அம்மா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு முத நாளே போயிட்டல்ல டைமுக்கு? கல்யாணம் காலையில தான் நீ நைட்டே போய் தங்கிட்டல்லங்க. அதுக்கெல்லாம் உன்னால டைமுக்கு போக முடியுது. வீட்டுல ரோட்ல நிக்கிற மக்கள் உரிய நேரத்துக்கு ஒரு ரசிகர்கள் நிக்கிறாங்கன்னா ஏன் உனக்கு அவ்வளவு அலட்சியம்னு கேட்டோம்ல, அதுல ஆரம்பிச்சது. அந்த அலட்சியம் இது வரைக்கும் தொடருது. அவங்களை கூட்டு வாயா, யாரு என்னால வர முடியாது ஆறுதல் சொல்ல, அவங்களை வர சொல்லியா அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு. அவரு என்ன உடைஞ்சு போயிருந்தாரு? என்னங்க உடைஞ்சு போயிருந்தாரு? சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிட்டு போறது முடியலையா? தன்னை பாதுகாக்கிறதுக்கு போட்ட முடியலையா? சிபிஐ விசாரணை கேட்க முடியலையா? இந்த விசாரணை எங்களுக்கு வேணாம், இது பொய்யானதுன்னு சொல்ல முடியலையா? அந்த அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அந்த கேஸை உடைச்சு எப்படியாவது தமிழக அரசு கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு மெனக்கட்டுறதுக்குலாம் உனக்கு மன உளைச்சல் இல்ல. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது? அந்த லாபி பண்றதுல உனக்கு மன உளைச்சல் இல்லையா? இன்னும் அப்படியே 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 இது படுத்த படுக்கை ஆயிட்டியா? அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது? சுப்ரீம் கோர்ட் ப்ராசஸ். அதை நீ பண்ணல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஏதோ உடைச்சு நீ சிபிஐக்கு மாத்துற அளவுக்கு நீ அவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்கிற. அப்ப இவங்களை பார்க்கும்போது ஏன் பர்ஃபார்மன்ஸ் பண்ற? வேணும்னே அப்படியே பரிதாபத்துக்குரிய தோற்றத்தோட போய் அப்படியே இழைச்சா மாதிரி ஒரு இது பில்டப் கொடுத்து நீங்க தான் நடிகராச்சு, என்ன ஒன்றுமாலும் பண்ணுவீங்களே. நேரில் போனா அந்த மக்கள் பாவங்க, அவங்கள எமோஷனல் ஆக்கி ஃபுல் ஆக்கி மட்டும் இல்ல, அவங்கள வந்து அவங்க எல்லாமே தொலைச்சு இல்லங்க. இப்படி தாக்குதல் பண்ணக்கூடாதுங்க. இவ்வளவு தாக்குதல் பண்ணக்கூடாது. இவ்வளவு வந்து இன்னைக்கெல்லாம் வந்து அந்த மகாலிபுரத்துல ஹோட்டல்ல காலில் விழுந்தாருன்னு அவங்கள பேச வச்சுட்டு அந்த மக்கள், நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு விஜய் ரசிகரா இருக்கிற ஒரு பெண் குழந்தை மரணத்துக்கு பிற்பாடு விஜயை வந்து கொண்டாட்டம் ஆதரிக்கிற மனநிலை ஒரு பெண் காலில் விஜய் விழுறாருங்கிறது எவ்வளவு பெரிய தாக்குதல் தெரியுமா அந்த பெண்ணுக்கு? அது உளவியல் ரீதியா நீங்க தெரிஞ்சு உங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாருங்க. விஜய் ரசிகர் இல்லாத டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தாக்குதல் இது? இல்ல அதான் இப்ப அவர் வெளியே வந்து இதுல நான் வந்து காலில் விழுறது பகுத்தறிவு இல்லை, அதெல்லாம் நான் பேச விரும்பல. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. உடனே அப்படி பேசி இவங்க எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அவங்க என்ன உடனே என்ன சொல்றாங்க, விஜய் ஆதரவா பேசுகிற ஆதரவாளர் முற்போக்காளர்கள் மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னா இதுல ஒரு உளவியல் சொல்லுவாங்க. நீங்க இதுல ஒரு விஷயம் பாருங்க, இந்த சமூகத்துல பெண்கள் எவ்வளவு கேவலமா நடத்தப்படுறாங்க. ஒரு நட்சத்திர நடிகரா இருக்கிற விஜய் மாதிரி ஸ்டார் ஒரு பெண் காலில் விழுறாருங்க. இதுக்கு பெண்ணுக்கு மரியாதை. காலில் விழுறதுன்னு பார்க்க கூடாதுங்க. நீங்க அங்க பெண்ணுக்கு அவர் எப்படி பாருங்க, ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஒரு பெண் காலில் ஒரு நடிகர் விழுறாருல, அதுதாங்க பெண்ணை மதிக்கிறது அப்படின்றாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் விஜய் ஆதரிக்கணும்னு முடிவு செந்தில் பாலாஜி எப்படி என்ன பண்ணார் பாத்தீங்களா? அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா அதை வந்து உண்மை மாதிரி பேசுவாங்க. இவங்க பண்ணதுக்கு ஆதாரம் இருந்தா அந்த ஆதாரத்தை பிளஸ்ஸா மாத்தி பேசுறது.